நிரந்தரமாக மூடுமாறு போராட்டம். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை ஊழியர்களுக்கு எலிகாய்ச்சல் தடுப்பு மருந்து ஊசி. வாகன இறக்குமதிக்கான புதிய வரி வெளியாக உள்ள நிதியமைச்சின் முக்கிய அறிக்கை. பாரிய குற்றங்களின் பின்னணி விசாரணைகள் தொடர்பில் அனுர அரசு புதிய நடைமுறை. அத்துமீறி நுழைந்த 17 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. செல்வின் சில்வாவால் கட்சி உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை கட்சி தரப்பு குற்றச்சாட்டு. கோட்டாபயவின் இயற்கை விவசாய மோசடி விசாரணைகள் ஆரம்பம். இந்திய இலங்கை உறவுகளில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் அனுர அரசு. ராஜதந்திரிகளுக்கு பயிற்சி அளிக்க ஐநாவுடன் விசேட ஒப்பந்தம். மூடப்படும் நிலைக்கு வந்துள்ள யாழ் வேலணை வைத்தியசாலை அரசின் சம்பந்தம். கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பிரேரணை குறித்து வெளியான தகவல். அர்ச்சுனா முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமான உண்மை. யாழில் நிறுவப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் ஆளுங்கட்சி என்று உறுதி. பாதாள உலக குழுக்களை ஒடுக்க விசேட நடவடிக்கை. இந்திய மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க கோரி ஜெய்சங்கருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதில் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன் வந்த போதும் அரசாங்கம் ரணில் அரசாங்கம் 13+க்கு பதிலாக 13 வார்டுகளை பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுபான சாலைகளை முற்றுமுழுதாக எங்களுடைய மாவட்டத்திலிருந்து நீக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து 1-2 கொடுத்தா கூட பரவாயில்லை. 13 வார்கள் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கண்டன பேரணியினுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மகஜரை நாங்கள் கையளித்து இந்த வார்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம். மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஜனாதிபதி செயலகம் கொழும்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான கண்டன போராட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிராக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மதுபோதைக்கு எதிரான அமைப்பு இன்றைய தினம் இருபோதைக்கு எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருக்கும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் நாங்கள்
அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்கட மாவட்டம் என்கிற பல்வேறு மாவட்டங்களில் இது பிரச்சனை இருக்கின்றது. பல்வேறு அரசாங்க அதிகாரிகளால் ரேஸ் பண்ணப்பட்டது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் வரலாம். 26ஆம் தேதி கூட மாவட்டத்திலே அண்மை காலமாக அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளில் சம்பந்தமாக அண்மையில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்திலே இருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சினால் வழங்க ஆய்வினை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாவட்டத்திலும் அண்மை காலமாக 16 மேலதிக மதுபான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளியிலே வரைய தந்தமை அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளையும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்ற நீதி அமைச்சு அதிமீது ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றேன். அதற்கு அப்பால் இன்று உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜர் உரிய ஜனாதிபதி அவர்கள் அதிமீது ஜனாதிபதி ஏனையவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். அதுக்கப்பால் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் ஏனைய அந்த அங்கத்தவர்களோடு இது சம்பந்தமாக ஒரு மீளாய்வு நடைபெறும். நன்றி. வடக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களில் எலிக்காய்ச்சல் நோயின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் அதனை தடுக்கும் நோக்கில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை ஊழியர்களுக்கு எலிக்காய்ச்சல் தடுப்பு மருந்து ஊசி இன்று ஏற்றப்பட்டது. இதன்போது பிரதேச சபை ஊழியர்களுக்கு எலிக்காய்ச்சல் நோய்க்கான விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றதுடன் எலிக்காய்ச்சல் தடுப்பு மருந்து ஊசியும் ஏற்றப்பட்டது. இந்த விழிப்புணர்வு செயலமர்வினை வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி நடத்தி வைத்ததுடன் பொது சுகாதார பரிசோதகர்களும் இணைந்திருந்தனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜாயதேச குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சட்டவாட்சி பலமடைந்தால் பாரிய குற்றங்களை செய்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டவாட்சியை பலப்படுத்தப் போவதாக கூறியுள்ளது. இந்நாட்டில் நடைபெற்ற யுத்த காலத்தின் போது பல தலைவர்கள், புத்தியாளர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள், போராளிகள், பொதுமக்கள் பலர் கலத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். அதனை செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் உள்ளதோடு அவர்கள் கௌரவர்களாக உலாவி வருகின்றார்கள். அவர்களில் பலர் அதிகார சக்திகளால் பாதுகாக்கப்பட்டும் வருகின்றனர். சட்டவாட்சி வலுப்பெற்றால் இத்தகைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது உறுதியாகும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான யோசப் பரராசசிங்கம், ரவிராஜ், சந்திரநேரு, சிவநேசன் ஆகிய தலைவர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். மேலும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரும் பேராசிரியருமான ரவீந்திரநாத் தலைநகரில் கடத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டதாக அறிய முடிகின்றது. சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் அவரது வீட்டில் இருக்கும் போது பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரேமிலி தனுஷ்கோடி, சதீஸ்கரன் உட்பட பலர் புனர்வாழ்வு கழக உத்தியோகத்தர்கள் சிலர் கடத்தப்பட்டு பொலனறுவை தீவுச்சேனையில் கொல்லப்பட்டதாக அறியப்படுகின்றது. மேலும் திருகோணமலை விக்னேஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிவராம், நடேசன், லசந்த விக்ரமதுங்க, எக்னலிகொடு, நிமலராஜன் போன்ற 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் 2006 தொடக்கம் 2015 இடைப்பட்ட காலத்தில் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளார்கள். இவற்றுக்கெல்லாம் உரிய பரிகாரம் தேவை என்றால் சட்டவாட்சி பலப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நாட்டின் கௌரவத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இதனை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் செய்தால் வரவேற்பு கிடைக்கும். இல்லையேல் முந்தைய அரசாங்கங்கள் போன்றதாக இந்த அரசாங்கங்களும் அமைந்துவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் அதிகாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 17 கடற்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர். இதேவேளை கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சிமடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸாக மாறிவிட்டதாக சோகத்துடன் கூறும் கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 17 கடற்தொழிலாளர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களான 8 பேர் உள்ளடங்குகின்றனர். குறித்த கடற்தொழிலாளர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை வைத்தியர் என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதி திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதி என்று சித்தரிக்க முயன்றனர். ஆனால் அந்த ஆவணம் அவைத்தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகின்றது. இப்போது என்ன சொல்வார்கள்? இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அழைத்திருந்தேன். நீதி அமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார். அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சியின் அனுமதி தேவை. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளார் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் சீனாவில் இருந்து உயர் உரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயன விவசாயத்துக்கு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் விதித்த தடையால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் 2021 சீனாவின் குயிங்டோசிவின் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து இலங்கை கரிம உரத்தை கொள்வனவு செய்தது. இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன. எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது. குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உர தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது. இதன்போது குறித்த விவகாரம் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது. இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்துக்கு செலுத்தியது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு, விவசாய ராஜாங்க அமைச்சு, கொழும்பு கொமர்ஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் மற்றும் சிலோன் ஃபெர்டிலைசர் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். 2021 தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்துக்கு அப்போதைய அரசாங்கம் 60 பில்லியன் ரூபாய்களை செலவழித்தது என்றும் கூறியுள்ளார். அப்போதைய அரசாங்கம் ரசாயன விவசாயத்தை தடை செய்து இயற்கை விவசாயத்தை நாடியதன் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்து இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் திட்டத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 2371 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கல்வி, சுகாதாரம், விவசாயம், நீர்ப்பாசனம், சுற்றுலா மற்றும் சமூக வலுவூட்டல் துறைகளில் கவனம் செலுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதன் கீழ் 33 திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் மாகாண மக்களின் சமூக வலுவூட்டல் என்பன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
இதன்படி கல்விக்காக 315 மில்லியன் ரூபாவும், சுகாதாரத்துக்காக 780 மில்லியன் ரூபாவும், விவசாயத்துக்கு 620 மில்லியன் ரூபாவும், மீன்பிடித்துறைக்கு 230 மில்லியன் ரூபாய் உட்பட 33 திட்டங்களுக்கு 2371 மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் ராஜதந்திரிகளுக்கு விசேட பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சுக்கிடையில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. இது 3 வருட காலத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எனவும் கூட்டு வேலை கட்டமைப்பு ஒன்று இதன் மூலம் வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கையொப்பமிட உத்தேசிக்கப்பட்டுள்ள வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நன்மைகள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் பயிற்சி மற்றும் கற்றல் ஆதரவு, ராஜதந்திரிகளுக்கு பயிற்சி, பேரிடர் ஆபத்து குறைப்பு மற்றும் நெருக்கடி மேலாண்மை மற்றும் புவி தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையிடம் இருந்து கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நிலையான வளர்ச்சிக்கான 2030 நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துவது தொடர்பான செயற்திட்டங்கள் இதற்குள் அடங்குவதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வேலணை வங்காளவழி பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ சேவை செயற்பாடுகள் ஆளடி பற்றாக்குறையால் குறைக்கப்பட்டு பகுதியளவில் இழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தீவக பிரதேசத்தின் 2வது பிரதான வைத்தியசாலையாகவும் தீவகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளதுமான குறித்த வைத்தியசாலை கடந்த நல்லாட்சி காலத்தில் அன்றைய சுகாதார அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவினால் பி தரத்துக்கு தரம் உயர்த்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனாலும் குறித்த தரத்துக்கு ஏற்ப அழனி வளங்களை நிவர்த்திக்கும் எந்த விதமான பொறிமுறையும் குறித்த அமைச்சர் ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னரும் அமைக்கப்பட்ட அரசாங்கங்களிடம் இவ்விடயம் தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரது பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அது கண்டு கொள்ளப்படாத நிலையில் இருந்து வந்தது. ஆனாலும் இருந்த குறைந்தளவான ஆளணி வளங்களை கொண்டு குறித்த வைத்தியசாலையின் தரத்துக்கு ஏற்ப 24 மணி நேரமும் குறைந்த ஆளணியுடன் சேவை முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக 2 வைத்தியர்களை இவ்வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இரவு பகலாக ஓய்வின்றி தமக்கான விடுப்புகளின்றி சேவை செய்யும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தனர். இதேபோன்று தாதியர் பற்றாக்குறையும் இவ்வைத்தியசாலையில் பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றது. இதுவும் துறைசார் அதிகாரிகளின் கவனத்துக்கு பல தடவைகள் கொண்டு செல்லப்பட்ட போதும் அவ்விடயமும் அலட்சிய போக்காக பார்க்கப்பட்டு கைவிடப்பட்டது. ஆனாலும் குறித்த வைத்தியசாலையில் மாதாந்தம் 2500க்கும் அதிகமான நோயாளர்களும் வருடாந்தம் 30,000ற்கு அதிகமான நோயாளர்களும் சிகிச்சை பெற்று வந்ததற்கான ஆதாரங்களும் வைத்தியசாலையின் ஒட்டப்பட்டுள்ள பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை குழந்தை பிரசவ விடுதி உள்ளிட்ட பல சிகிச்சை தொகுதிகளை கொண்டுள்ள இந்த வைத்தியசாலை நெடுந்தீவு, ஊர்காவற்துறை, வேலணை, புங்குடுதீவு, நைனாதீவு, மண்டைத்தீவு ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கிய தீவகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளதானது நோயாளர்களின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஒரு நிலையமாகவும் இருந்து வருகின்றது. அத்துடன் குறித்த வைத்தியசாலைக்கு அவசர நோயாளர் காவு வண்டிகள் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் இந்த வைத்தியசாலையினுடைய மருத்துவ சேவையை மாலை 6 மணியுடன் நிறுத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான அறிவுறுத்தலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது தற்போது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் புதிய மாற்றங்கள் வரும் என நம்பி வாக்களித்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இந்த சேவை குறைப்பை இடைநிறுத்தி வைத்தியசாலைக்கான ஆளணி வளங்களை நிவர்த்தி செய்து தொடர்ந்தும் வேலணை மக்களுக்கு, குறிப்பாக தீவக மக்களுக்கு 24 மணி நேர சேவையை குறித்த வைத்தியசாலையூடாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் துறைசார் தரப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்தொழில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாயின் கச்சத்தீவு இந்தியாவினால் கையகப்படுத்தப்பட வேண்டும் என இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான கட்சி இந்த தீர்மானத்தை செயற்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்திய மத்திய அரசுக்கு அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, இந்திய அரசியல் கட்சியொன்று இந்த பிரேரணியை நிறைவேற்றியுள்ள போதிலும் இந்திய மத்திய அரசாங்கம் இது தொடர்பில் இலங்கைக்கு எந்த ஒரு யோசனையையும் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் இந்திய அரசு அப்படி ஒரு பிரேரணியை முன்வைத்தால் அது குறித்து விவாதிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவெளியில் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் விளக்கம் கோரியிருந்தது. அதற்கான பதில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பின் விளக்கம்: சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இரண்டாவது, சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க, அதாவது SHDP என்கின்ற 5 ஆண்டு திட்டத்தில் தான் கட்டுமான வேலைகள் நடைபெற்றது. அதனால் இதற்கென்று தனி திட்டம் போடப்படவில்லை, அதாவது மாஸ்டர் பிளான் போடப்படவில்லை. இதற்கான கட்டுமான வேலைகள் யாவும் கட்டடங்கள் திணைக்களம் ஊடாகவே விலை மனுக்கள் கோரப்பட்டு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது. மூன்றாவது, சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க கீழ்வரும் முறையில்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டு 15 மில்லியன், 2016இல் 41.49 பில்லியன், 2017ஆம் ஆண்டு 35.38 மில்லியன், 2018ஆம் ஆண்டு 26 மில்லியன், 2020ஆம் ஆண்டு 2 மில்லியன், 2021ஆம் ஆண்டு 2.56 மில்லியன், 2021ஆம் ஆண்டு 4.93 மில்லியன், 2022இல் 3.96 மில்லியன், 2022இல் 0.43 மில்லியன், 2023இல் 3.56 மில்லியன், 2023இல் 16.91 மில்லியன், 2023இல் 2.654 மில்லியன், 2023 6.69 மில்லியன், 2024இல் 12 மில்லியன், 2024இல் 25.20 மில்லியன், 2024இல் 3.59 மில்லியன். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவலூடாக நிரூபணமாக்கியுள்ளது. எனவே மருத்துவர் அர்ஜுனா கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை உள்ளது என்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவெளியில் முன்வைக்க வேண்டும் என்று பசுந்தேசம் அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கின்றதாகவும் கூறியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம். கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும். மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதுடன் சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் தலையீடு செய்து வருவதாக தெரிவித்தார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி மற்றும் 2 வார நடவடிக்கைகளால் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாதுகாப்பு படையினர் படிப்படியாக இதில் தலையிட்டு வருகின்றனர்.
தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளுடன் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் இன்றைய தினம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். 20/12/2024 அன்று இலங்கையை சேர்ந்த அடையாளம் தெரியாத 6 நபர்களால் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கிராமத்தை சேர்ந்த தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலில் 2 நாட்டு படகுகளில் பயணித்து 6 மீனவர்களில் 3 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது மீனவர்களது மீன்பிடி படகுகளில் இருந்து GPS கருவிகள், VHF கருவிகள், மீன்பிடி வலை, கையடக்க தொலைபேசி மற்றும் அவர்கள் பிடித்த மீன்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அடிக்கடி நடக்கும் கைது மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் மீனவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையையும் ஆபத்தையும் ஏற்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 71 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அண்மை காலமாக நடைபெற்று வரும் இத்தகைய சம்பவங்களும் தாக்குதல்களும் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழும் மீனவ மக்களிடையே பெரும் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.